ஒரு நாள் இம்பார்ட்டண்டான வேலைக்காக ஒரு ஆஃபீஸ்க்குள்ள அவசர அவசரமாக போய்கிட்டு இருக்க சரியான மழைப்பா. அப்போ போகும்போதே நோட்டீஸ் பண்ண நிறைய நாய்கள் வந்து மழைக்காக ஒதுங்கி அந்த பில்டிங்கோட ஓரத்தில் படுத்துட்டு இருந்துச்சு. சரின்னு போயிட்டா லஞ்ச் டைம் 1:30 ஆயிடுச்சு. திருப்பி வெளியே வந்து பார்க்குறோம், ஒரு நாயையும் காணோம். அதுக்கப்புறம் என்னடா இது, இவ்வளோ நாய் நம்ம போகும்போது இருந்தது, இப்போ ஒன்றுத்தையும் காணோம். அந்த சைடு இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒருத்தங்களை சுற்றி அத்தனை நாயும் இருக்குது. யார் அதை என்ன பண்ணுறாங்கன்னு எதுவும் தெரியல. பட் அது ஒரு லேடி. அந்த லேடி வேறு யாரும் இல்லை, நம்மளோட சாந்தி அக்கா. வணக்கம்க்கா. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குதும்மா. முதல்ல உங்களை நான் பார்த்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்குமா. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்களா? எங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தோம்மா. எங்கள் குழந்தைங்களுக்கு நான் அந்த மாதிரி சாப்பாடு போடுவேன். என்னை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க 1:30 மணிக்கு. வந்து அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டுன்னு இருந்தேம்மா. அவங்களுக்கு வந்து எக்கு என்ன நான் போடணுன்னா மட்டன் வாங்கினது, ஒரு வாரத்துக்கு மட்டன் வாங்கினது வச்சு முட்டை, அதான் 5 முட்டை எல்லாம் போட்டு கலந்து சாப்பாடு அவங்களுக்கு கலந்து போட்டுருவோம். என்னை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. நீங்க குழந்தைங்கன்னு சொன்னீங்களா, யாரை சொல்றீங்க? எங்க டாக தாம்மா, நாய்ங்களை தாம்மா நான் சொல்லுவேன். ஏன் நீங்க நாயின்னு சொல்ல மாட்டேம்மா. அது இங்கே வந்து தெய்வம் மாதிரி என் கூட நான் எங்கே இருக்கிறோன்னா அங்கே என் கூடயே இருப்பாங்க அவங்க. அதனால வந்து நான் நாயின்னு சொல்ல மாட்டேன். அம்முக்குட்டின்னு தான் அவங்கள எல்லாருமே நான் கூப்பிடுவேன். அம்முக்குட்டின்னு ஒரு குரல் கொடுத்தா எங்கே இருந்தாலும் ஓடியாந்துருவாங்க. எல்லாருமே என்னை பார்த்தாங்கன்னா, என்ன இவங்க அம்முக்குட்டின்னு கூப்பிட்றாங்க, அதுங்க பறந்து ஓடியாது. சாந்தேகா என்னக்கா அம்முக்குட்டின்னு கூப்பிட்றீங்கன்னு பாரு எப்படி வராங்க பாருங்க. என்னை சுற்றி ஓடியாருவாங்க. காலைல டிஃபன் போடுவேன், இட்லி செஞ்சு அந்த மட்டன் தண்ணியிலேயே போட்டு கலந்து எடுத்துன்னு வந்து காலைல ஒரு 20 இட்லி 30 இட்லி கலந்து பெசிஞ்சு எடுத்து வந்து போட்டுருவேன். மதியானத்துக்கு சாப்பாடு வந்து இந்த மாதிரி மட்டன் ஒரு 2 கை போட்டு ஒரு 5 முட்டை போட்டு அதை கலந்து, உப்புலாம் போட மாட்டேன், மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டு கலந்து எடுத்து வந்து வச்சு மத்தியானம் சாப்பாடு அவங்களுக்கு நான் போட்டுருவேன். என்னை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க 1 மணிக்கு. கரெக்டாக நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டுருவேன். ஓ ஆமாம், அவங்க சாப்பிட்டு தான் நான் அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். அப்பயே வந்து என் கூட வந்து சாப்பாட்டுக்கு டைமில் வந்து என் கூட உட்காந்துருவாங்க. நான் சாப்பிட்றதுலேயே ஒரு புடி அதுங்களுக்கு வச்சுட்டு நான் சாப்பிடுவேன். ஓஹோ, அப்போ நீங்க வந்து இப்போ ரெகுலரா சாப்பாடு போடுறீங்களா? நான் ரெகுலராக போடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி தான் ஒரு சார் வருவார். நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், சார் நான் சண்டேல மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வரமாட்டேன் சார். அவர் எடுத்து வந்து சாப்பாடு போட்டுருவார். அப்போ நீங்க ரெகுலரா போடுறீங்கன்னா இப்போ இவங்களுக்கு அம்முக்குட்டின்னு கூப்பிட்றேங்கிறீங்க, ஓடி வருவாங்கங்கிறீங்க. இப்போ அப்போ எவ்வளோ நாள் பழக்கம்? நான் எவ்வளோ நாளாக வைக்கிறீங்க? நான் வந்து ஒரு பொதுப்பரித்துறையில் நான் வேலை செய்கிறேன். அங்கே வந்து நான் போனதுனாலேருந்து 2013 நான் சாப்பாடு போவேன். நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் அவங்களுக்கு சாப்பாடு போடுறேம்மா. என்னை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. நான் சாப்பாடு எடுத்துன்னு போனேன்னா நான் ஒரு குரல் தான் கொடுப்பேன், அம்முக்குட்டின்னு குரல் கொடுப்பேன். எல்லாம் உடையாடுவாங்க. 10-15 நாள் என்னை சுற்றி நின்றுப்பாங்க. நான் என் சாப்பாடு பேக்குக்கு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொட்டிட்டு தான் நான் உள்ளே வேலைக்கு போவேன். போட்டுட்டேன்னா சாப்பிட்டு அதோட வந்து நான் எங்கே வேலை செய்யறேன்னா என் கூடயே வந்து நின்றுடுவாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு நாள் லீவ் நாள், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, சார் போடுறாரு. நான் உடம்பு சரியில்லைனா கூட நான் மாத்திரை போட்டு நான் லீவ்லாம் போட மாட்டேன். இவங்களாம் பட்னியாக இருப்பாங்கன்ட்டு நான் டெய்லியுமே ரெகுலராக போயிடுவேன் வேலைக்கு. எந்த வேலை இருந்தாலும் என்ன வரமாட்டேன், என்னால் முடியலன்னு சொல்லிடுவேன் ஒரே வார்த்தை. ஆமா, நீங்க இவ்வளவு சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் டெய்லியும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்றதுக்கே நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போடுறோம் இல்லையா? அதாம்மா, நான் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேம்மா. எனக்கு என்னால முடிஞ்ச உதவி அவ்வளவுதான். நான் யாரும் இவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்க மாட்டேன். என்கிட்ட இருக்குதா நான் செய்யறேன், அவ்வளவுதான். யாரும் நீ எனக்கு கொடுங்க அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன். என்னால முடிஞ்ச உதவி அவ்வளவுதான். நான் சம்பாதிக்கிறேன், அதுக்கு நான் திருப்தியா வாங்கி போடுறேன், அவ்வளவுதான். அப்போ நீங்க சம்பாதிக்கிறது தான் நீங்க இப்போ வரைக்கும் செலவு பண்ணிருக்கீங்க. வேற யாரும் உங்க சப்போர்ட் இல்ல? யாரும் எனக்கு சாப்பாடு கொடுக்குறது இல்ல. எங்க வீட்லயே எனக்கு தெரியாது. நாங்க வீட்டுல வந்து ஒரு லேப் நாய் வளர்த்தோம். 45 நாள் குட்டியில இருந்து எனக்கு குத்தா எங்க பையன். அதை வந்து நான் குழந்தை மாரி வளர்த்தேன். வந்து இருந்தது எங்க வீட்டுல 8 வருஷமா. அது வந்து ஒரு குட்டி போட்டுது, 9 குட்டி போட்டுது. 4 பொம்பளை நாய், 5 ஆம்பளை குட்டி போட்டுது. நான் வீட்டில் வளர்த்துருந்தேன். 8 வயசு வரைக்கும் நான் வளர்த்துருந்தேன். போன வருஷம் திடீர்னு அது குட்டி ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து திடீர்னு எங்கள் மாமா ஒருத்தர் இறந்துட்டார். அவர் ஊரில் இறந்தவொடனே இங்கே வீட்லேயே இறந்துச்சு அந்த நாய், குட்டி நாய். அது பேர் நிலா, இது பேர் லூனா. அது வந்து எங்கள் வீட்லேயே இருக்கும். நான் எங்கே போனாலும் வீட்டிலேருந்து வேலைக்கு போனால் கூட என் மடியில் வந்து உட்காந்துக்கும் அது. அதனால எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ போன 1 வருஷம்தான் அது இறந்தது. அது வந்து இறந்துச்சு. அந்த ஞாபகத்தில் தான் நான் இருக்கிறேன் நான். அது எங்கள் வீட்டில் செத்தா மாரியே தெரியல. நாங்கள் அதுக்கு ஃப்ரேம் போட்டு நல்லா வச்சுக்கிறோம். அந்த அம்மாவையும் தாயும் ஃப்ரேம் போட்டு டெய்லி பூ போடுவோம். எங்கள் வீட்டுக்காரன் அதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் அந்த பாத்ரூம்லாம் இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வருவார்.
மற்றபடி நான் வந்து தயிர் சாதம் தான் அதுக்கு எப்பவுமே நாங்கள் ஊட்டுவோம். அது என் குழந்தை மாரி நான் ஊட்டுவேன் டெய்லி. காலைல டிஃபன் ஒரு 4 இட்லி வச்சு ஊட்டுவேன், தயிர் வச்சு. மதியானத்துக்கு தயிர் சாதம் வச்சு எங்கள் வீட்டுக்காரர், நான் வேலைக்கு வந்ததுனால எங்கள் வீட்டுக்காரர் ஊட்டுவார். ஆமாக்கா, உங்கள் வீட்டிலலாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சா? எங்கள் வீட்டில் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் கிடையாதுமா. நான் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நான் போகிறது யாருக்குமே தெரியாது. நான் வந்து தனிப்பட்ட முறையில் தான் நான் காலைல செஞ்சு ஏந்து நான் தான் சமையல் பண்ணுவேன். வீட்டில் எல்லாமே நான் தான் செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன். நான் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு நான் சாப்பாடு போடுறதே தெரியாது. அப்புறமா தான் எங்கள் பையன் வந்து என்னம்மா இவ்வளோ டெய்லி இவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டான். அப்போ வந்து நான் சொன்னேன், ஏண்டா எங்கள் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்து கேட்டாங்க, என்னம்மா உன்னை வந்து உன் வேலை மேலே பார்த்தா நிறைய குழந்தைங்க சுற்றி நின்றுதுங்களே, நாய்ங்க தான் நின்றுதுங்கன்னு என்னை கேட்டாங்க. நான் டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு போடுவேன் சார், அதனால தான் அவங்க வந்து என்னை வந்து பார்ப்பாங்க. நான் உடம்பு சரியில்லைன்னா கூட, நான் படுத்திருந்தேன்னா கூட அவங்க வந்து என்னை வந்து ஏறி வந்து மோந்து பார்ப்பாங்க. பார்த்து என்னை தலையாட்டி கேட்கும், படுத்துன்னு இருக்கிறீங்களேன்ட்டு. நான் வந்து சொல்லுவேன், அம்மாவுக்கு ஃபீவர்மா நிற்கி இறங்கி, இப்போ ஜுரம் வந்துச்சுமா அம்மாவுக்கு நிற்கி இறங்கி போயிடுமா அப்படின்னோடனே அதுக்கே இறங்கி வந்துடும். அந்தமாரி நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருவாங்க அவங்க. நான் வந்து அவங்கள அம்முக்குட்டின்னு தான் கூடுவேன். நான் வந்து நாய்ங்களான்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு குரல் ரெண்டு குரல் குத்தனா என்னை 10 பேர் வந்து நின்றுடுவாங்க. அம்முக்குட்டின்னு தான் நான் அவங்களுக்கு பேர் வச்சிருக்கேன். வேற யாருமே கொடுப்பேன், இல்லைன்னா கருப்பான்னு கூப்பிடுவேன், அவ்வளோதான். அவங்க வந்து கரெக்டாக வந்து நின்றுடுவாங்க. அதனால எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு இப்போ இவ்வளோ சாப்பாடு கொண்டு போறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகிறது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை ஆகலையா? அதெல்லாம் நான் சம்பாதிக்கிறேன், நான் போடுறேன், நீங்க யாரும் என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு எங்க பசங்கிட்டே சொல்லிட்டேம்மா நான். அப்போ வந்து நீங்க இந்த வேலையை வந்து 2013ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வேலை பார்க்குறீங்க. அதோடைய தன்மை வந்து எனக்கு தெரியாது. என் வீட்டில் வளர்த்ததுனால நான் இவங்களுக்கு வந்து பாவம், இவங்களுக்கு வந்து பசி பாடுறதுக்கு யாரும் கிடையாது, அதனால நம்ம எதுவுமே போடலான்ட்டு ஒரு சேவையாக நான் செய்கிறேன். அவ்வளோதான், யாரும் சொல்லி நான் செய்யலை. எனக்கா மனசில் தோன்றதுனால சரி இவங்களுக்கு நம்ம சாப்பிட்றோமே, இவங்களுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் டெய்லி சாப்பாடு எடுத்துன்னு போய் அவங்களுக்கு நான் போடுறேன். வெரி குட்க்கா. இப்போது நான் உங்ககிட்ட மெயினாக கேட்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ வந்து நமக்கு வந்து நிறையா கஷ்டங்கள் இருக்கும். அப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், இல்லை நல்லபடியாக அவங்களுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதாம்மா வந்தேன். நான் வந்து ஒரு வேளை சாப்பாடு, எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு வேளை சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டில் வந்து மாடலாக இருந்தது. அப்போ எங்களெல்லாம் நான் படிக்க வைக்கல, கல்யாணம் பண்ணிட்டு லவ் மேரேஜ் தான். ஓகே. அதனால் யாரும் வந்து என்னை வந்து சொன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அதுதான் நடக்கணும். நான் வேறு யார்கிட்டையும் நான் போக மாட்டேன். யார்கிட்டையும் நான் போய் ஒரு வீட்டில் கூட போய் கையேந்தி நான் இது பண்ணேன். என்னால் முடிஞ்ச உதவி, நான் கஷ்டப்பட்டாலும் எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்ட்டு. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க வந்து ஒரு பொண்ணுக்கு இப்போ தான் 1 வருஷம் தான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துருக்குது. என் பையன் வந்து 3 டிகிரி வாங்கியிருக்கிறான். அவனும் சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதனை நான் எதிர்பார்க்கல. நம்ம கை வச்சு நம்ம கஞ்சி குடிப்போம் அப்படின்ட்டு தான் நான் என் வழியில் போயின்னு இருக்கிறேம்மா. யாராலையும் நான் வந்து இது பண்ணல. நான் ஆண்டவன் எனக்கு கை கால் நல்லா கொடுத்துருக்கான். என் பிள்ளைங்களுக்கு சோறு போகிறதுனால தான் ஆண்டவன் எனக்கு நல்லா கொடுத்துருக்கான்னு நினச்சிருந்தா அந்த உற்சாகத்தில் தான் நான் போயிட்டு இருக்கிறேன். உடம்பு சரினா கூட நான் மாத்திரை போட்டுன்னு கூட போய் அவங்களுக்கு வேலை செய்வேன். எங்கள் ஆஃபீஸில் கூட என்னை ஒரு வார்த்தை ஏமா லீவ் போகிறேன்னு கேட்க மாட்டாங்க. சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க பொண்ணுக்கு. பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து அப்போ இவ்வளோ காலம் அவங்க படிச்சுட்டு தானே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சம்பாத்தியம் எதுவும் இருக்காது. ஒரு நிமிஷம் நான் கேள்வி கேட்டுடுறேன். இப்போ அவங்களுக்கு எதுவும் இருந்திருக்காது. அப்போ வந்து இத்தனை வருஷமும் நீங்கள் இந்த வேலையும் பண்ணிக்கிட்டு உங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கொடுக்கறதுக்கான எல்லா செலவையும் நீங்கள் தான் ஏற்று பார்த்துக்கணும். அப்போ வந்து உங்கள் குடும்பத்துலேருந்து உங்களுக்கு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான செலவெல்லாம் உங்கள் வீட்டில் எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்களா? ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற ஊதியம் வந்து ரொம்ப கம்மியான ஊதியமாக இருக்கும் இல்லையா? எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து 2012 இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. அதனால் நான் எங்கள் பையனை எங்கள் அம்மா வீட்டில் தான் விட்டு வச்சேன். 2 பசங்க எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து தண்ணி குடிப்பார், ரொம்ப அமக்கலம் பண்ணுவார் அவர். அதனால் வந்து நான் பசங்களை பக்கத்தில் வச்சுல, பையனை பக்கத்துலேயே வீடு பார்த்துன்னு 3000 ரூபாய் வாடகையில் வீடு பார்த்துன்னு வீட்டில் தனியாக தான் இருந்தோம். நான் அவர்கிட்ட அடி உத வாங்குவேன், எல்லாம் பண்ணுவேன். நான் போட்டுக்கிட்ட கம்பல் இருக்காது, ஒரு நகை கைடி வச்சா கைத்து போய் வச்சுடுவார். அதனால நான் அவர்கிட்ட வந்து அடி உதையை வாங்கிக்கின்னு எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் 2 பசங்களை வளர்த்தாங்க, சாப்பாடு போட்டுருவாங்க. நான் வந்து வேலை செஞ்சு வந்து என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி, நம்ம தான் படிக்கலை, நம்ம பிள்ளைங்களா நல்லா படிக்கிட்டோன்ட்டு அதுங்களுக்கு நான் வந்து
செய்ய ஆரம்பித்தேன். அதுலேருந்து அப்படியே செஞ்சுருந்தேன். இந்த வேலை செஞ்சோடனே இவங்க பழகிட்டாங்க எனக்கு. இப்போ என்னுடைய கஷ்டம்லாம் கூட அவங்ககிட்ட தான் நான் பகிர்ந்துக்கிறேன். என் பிள்ளைங்கள்ட்ட கூட நான் பகிர்ந்துக்கல. என் கை வலியோ கால் வலியோ அம்மா நான் வந்து அதுங்க உட்காந்தாவே வந்து என்னை வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்குங்க. அதுங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நான் மாத்திரை எதுனா வாங்கிட்டு போய் அது வந்து சோந்தமாக படுத்துனா இல்லை சார்கிட்ட சொல்வேன். சார் இதுமாரி நான் குழந்தை உடம்பு சரியில்லை சார், அதனால இருக்குங்க நான் மாத்திரை இருந்தால் கொடுங்க சார். அவர் வந்து எனக்கு வாங்கி வந்து கொடுப்பார். அதனால் நான் அவங்களுக்கு நானே போடுவேன், யாரையுமே போட மாட்டேன். நானே வாயை திறந்து அது உள்ளே போட்டுவேன். ஓ சரி ஓகே. அக்கா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, போட்டுக்கிறக்க கம்மல் கூட இருக்காதுப்பா அப்படின்னு. ஆமாம், பெண்களுக்கெல்லாம் வந்து கோல்டு வாங்கிக்கணும், இல்லை வீட்டில் பத்திரமா எல்லா பணத்தை சேர்த்து வச்சுக்கணும், இப்படி தானே ஆசை இருக்கும். இதுன்னா நீங்கள் மாறா வந்து சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் இதுலேயே செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக யோசிக்கிறீங்க. அப்படி இல்லைப்பா, நான் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை எல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது என் அம்மா வந்து எல்லாத்தையும் போட்டு அழகு பார்த்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுன்னா கூட எங்கள் அம்மா வந்து 3 ட்ரெஸ்ஸு 4 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நான் செல்ல பொண்ணு. அதனால வந்து அவங்க எல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு கூட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போன பிறகு நானாக தேர்ந்து வாழ்க்கை எடுத்ததுனால அதனால என்னை வந்து யாருமே என்னை கேள்வி கேட்கல. ஏன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எத்தனை இதுமாரி குடிக்கு இருக்கும்போது நகைங்க எத்தனை அடமானம் வச்சிருவாரு. அதை வச்சுட்டு இருக்கணும்னா நான் சொல்ல மாட்டேன். சரி எங்கள் அம்மாண்ட சொன்னால் எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க, அதனால வந்து நான் எதுவுமே எங்கள் அம்மாண்ட சொல்ல மாட்டேன். அதனால எனக்கு வந்து நான் வாங்கி வைப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் எத்தனை வச்சிருவாரு. அதனால நான் இருந்துச்சு நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து இவர் எத்தனை நம்ம வாங்கி வச்சா இவர் எத்தனை குடிச்சிடறாரு, இன்னத்துக்கு நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை போடுவேன். அந்த அக்காண்டே போய் நான் கடன் கேட்பேன். அக்கா எங்கள் பையனுக்கு ஃபீஸ் கட்டினாக்கா சீட்டு போட்டு நான் உனக்கு கொடுத்துட்றேன்க்கான்ட்டு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி சாந்தி நீ சீட்டு கட்டு, வேணும் போது நீ காசு கேளு, நான் இந்த சீட்டு எடுத்து நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நான் அந்தமாரி தான் போட்டு நான் இது வரைக்கும் நான் வளர்த்துன்னு எங்கள் பசங்களை யார் தயவுலையும் எனக்கு கிடையாது. எங்கள் அம்மா மட்டும் வேலைக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, பசங்களை பார்த்துருந்தாங்க. எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு நான் அண்ணன் தம்பி ஆகிட்டேன். உங்ககிட்ட நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் ஃபுல்லாக கேட்டுடுறேன். அக்கா ஏதாவது உதவினா கேளுங்கன்னு கேட்டேன், சொன்னேன். அதுக்கு நீங்க வந்து சொன்ன பதில நான் பயந்துட்டேன். என்ன பதில் நீங்க சொன்னீங்க? நான் கேட்டேன், நான் வந்து சொன்னேன், ஏம்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேம்மா, யார் உதவியும் எனக்கு தேவையில்லைம்மா, என்னால் முடிஞ்சது நானே வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் செய்கிறேன், யாரால நான் போகணுன்னு எனக்கு அவசியம் கிடையாதும்மா, நான் சம்பாதிக்கிறேன், நாங்கள் சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஒருத்தங்க கிட்ட வந்து இயல்பாக நம்ம வந்து ஒரு உதவினா கேளுங்க, அதுவும் அவங்களுக்கு பர்சனல் உதவி கூட நம்ம கேளுங்க அப்படின்னு நம்ம கேட்கல. அவங்க வந்து அனிமல்ஸ்க்காக அவங்க பண்ணுறாங்க, அந்த சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறத ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் உதவினா கேளுங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டோன்னு கூட சொல்லிக்கலாமே. அப்படி கேட்டபோது கூட அவங்க வீரியமாக வந்து ரிப்ளை கொடுத்தாங்க, எனக்கு என்னம்மா கஷ்டம் இருக்குது, ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை உள்ளே வச்சு அழுகிறாங்க இப்போது. ஆனால் வந்து அப்படியே வந்து கேட்குறாங்க, எனக்கு என்னம்மா கஷ்டம் இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்ணுறேன், எனக்கு என்னம்மா கஷ்டம் இருக்குது, எனக்கு எந்த கஷ்டம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல் தான். அப்போவே அவங்கள பார்த்து ரொம்ப வந்து அசந்து போயிட்டேன் நான். அதுக்காக தான் அவங்கள வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக வாங்கக்கா, உங்களை வந்து பல பேர்த்துக்கு நான் காமிக்கணும், பல பேர்த்துக்கு நீங்கள் ரோல் மாடல் ஆவீங்க அப்படிங்கிறக்காக நான் அவங்கள வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப நன்றிக்கா. ஆக்சுவலி நீங்க ஒத்துக்கிட்டு நீங்க வந்து சாரி ரொம்ப எமோஷனலா ஆக வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லம்மா, என் குழந்தைங்களுக்கோசம் நான் செய்யும்போது நீங்க வந்து கேட்டீங்களா, அது ஒரு பெரிய எனக்கு ஒரு இது மனசு தான். சரி, நீங்க வந்து மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்க மனசுல இருந்து ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வந்து மக்களை விட பெண்களுக்காக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பெண்கள் வந்து நாங்க வந்து உடம்பு சரியில்லைனா கூட நம்ம கை பிள்ளைங்களெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அவங்க வந்து ஒரு நேரம் செய்வாங்க, ஒரு நேரம் செய்ய மாட்டாங்க. அதனால வந்து நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளால கஷ்டப்படணும்னு நினைச்சோம்னா நம்ம கஷ்டப்படலாம். ஆண்டவன் இருக்கிறான். நான் மரம் வச்சேன், தண்ணி ஊற்றுவான் கண்டிப்பா. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஷ்டப்படணும். நம்ம வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொண்ணு இருக்குது பார்க்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு சாந்தி அக்கா ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனாகவே ஆயிட்டாங்க. பெண்கள்லாம் அப்படின்னா வந்து இன்னொருத்தங்க சம்பாதியத்தில் தான் வந்து வாழணும், இல்லைனா வந்து அவங்களே சம்பாரிச்சாலும் அது ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துடணும், இல்லை ஹஸ்பண்ட் ஃபேமிலி கிட்ட கொடுத்துடணும், இல்லை அதை வந்து வீட்டுக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்னு பல கண்டிஷன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சொசைட்டியில் வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி நம்ம சாந்தி அக்கா வந்து நான் கண்டிப்பாக சம்பாதிப்பேன், என் உழைப்பில் நான் சம்பாதிக்கிற பணத்தில் நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவேன், அதை வந்து யாருக்கிட்டையும் நான் அதுக்கு பெர்மிஷன் கேட்க மாட்டேன், ரெண்டாவது அதுக்கு யாராவது தடையாக வந்தாலும் அந்த தடையெல்லாம் இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சாந்தி அக்கா ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் மீறி இப்போ நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுக்கணும். சேவிங்ஸுங்கிறது நம்ம ஃபேமிலி ஸ்கூல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோல்டாக சேர்த்து வச்சுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு பெண் குழந்தையும் இருக்காங்க, கோல்டாக சேர்த்து வச்சுக்கணும், அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா. இது எல்லாத்தையும் மீறி அவங்க அது எல்லாத்தையும் ஆசைப்படாமல் நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை விட்டு அடுத்த சூழ்நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது பண்ணிக்காம அவங்க இருக்க இடத்துல அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் நம்மளை தவிர மற்ற எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் வந்து உதவியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சாந்தி அக்காவோட மனசு எவ்வளோ பெரிய மனசு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நான் அவங்க கிட்ட கேட்டேன், அக்கா ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக. நான் அப்போ வந்து பயந்துட்டு ஒரு செகண்ட் நம்ம தப்பான கேள்விக்குன்னு கேட்டுட்டோமோ அப்படின்னு. எனக்கு எதுக்குமா ஹெல்ப்பு, நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை அவங்க வந்து இப்போதான் வெளியே சொல்கிறாங்க என்கிட்ட. மனசில் இவ்வளோ கஷ்டம் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த டைமில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தைரியம் இருந்துக்கணும். இமீடியட்டாக ஓகேம்மா அப்படின்னு கேட்கறக்கு அவங்களுக்கு எவ்வளோ செகண்ட் ஆயிருக்கும். அந்த தைரியத்தை அவங்க கிட்ட பாராட்டி ஆகணும். ஸோ சாந்தி அக்கா வந்து யாருக்கிட்டையும் ஹெல்ப்பும் கேட்கல, கரிசனமும் எதிர்பார்க்கல. இதை வந்து சாந்தி அக்கா உங்ககிட்ட இருந்து நான் முக்கியமாக கற்றுக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாந்தி அக்காவை சந்திச்சதில். உங்களோட அந்த இதுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து சந்திக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காகவே சாந்தி அக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு சல்யூட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சல்யூட்க்கா. இந்த மாதிரி ஒருத்தரும் பண்ணுற விஷயம் வந்து எங்கேயோ சின்னதாக இருக்கலாம், வெளியே வராமல் இருக்கலாம். ஆனால் இவங்களெல்லாம் உண்மையாக வாழ்க்கையில் பார்க்கும்போது தான் வந்து உலகம் எவ்வளோ அழகானது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. சாந்தி அக்கா மாதிரி நான் இன்னும் பல பெண்களை பார்க்க விரும்புகிறேன்.